ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 140 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 24,821 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 446 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 81,337 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 137 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 56,222 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 3 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 35,373 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 4,636 கோடிக்கு நெட் செல்லர்ஸ் இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 6,146 கோடிக்கு நெட் பயர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் கேஷை வித்ரா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இல்லாமல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேசிஸில் எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ், இது ஒரு சிகரெட் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி. ஸோ ஐடிசி, காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ், விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ். இதில் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் ஓகே. அது மாதிரி இவங்க ஐடிசியும் பார்த்தீங்கன்னா சீப் வேல்யூஷனில் இருக்காங்க. இவங்க ரெண்டு இருந்தால் அந்த பிஸ்னஸில் நமக்கு வந்து கொஞ்சம் சீப் வேல்யூஷனில் கிடைக்குது. பட் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். ஆகஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங் இருக்குது. 2:1 அந்த ரேஷியோவில் வந்து போனஸ் இஷ்யூ 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங்கில் அந்த அப்ரூவல் கொடுக்கணும். அதாவது 2:1 அந்த ரேஷியோவில் கொடுக்கறதுக்கு போர்ட் மீட்டிங்கில் அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு வேண்டி போர்ட் மீட்டிங் ஆகஸ்ட் 4 வச்சிருக்காங்க. ஸோ காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் 2:1 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. இப்போ 8,952 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில். 3% பாசிட்டிவ். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 6% விழுந்திருக்குது. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,100 கோடி பண்ணியிருக்காங்க. பட் சீக்வென்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் 59% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அட் தி சேம் டைம் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் பேசிஸில் அவங்க சொல்றது 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. பட் இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது மார்ஜினலி விழுந்திருக்கு 8,924 கோடி. நெக்ஸ்ட் அவங்களோட ரெவன்யூ வந்து குவார்டர் பேஸில் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா முந்தின குவார்டரில் வந்து 8,330 கோடி பண்ணியிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக்கரேட்டிவ் பிஸ்னஸில் பார்க்கும்போது, அதாவது அவங்களோட டெக்கரேட்டிவ் பிஸ்னஸ் 3.9% வால்யூம் க்ரோத்தாக இருக்குது. அந்த செக்மெண்ட்டில் ரெவன்யூ 1.2% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த செக்மெண்ட்டில் மேக்ரோ எக்கனாமிக் அன்சர்டனிட்டிஸ்னால, அது இல்லாமல் மன்சூன் வந்து ஏலியா வந்ததுனால இவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் டிமாண்ட் அடி வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. Q1ல அவங்களோட டிகார் பிஸ்னஸ் வந்து டீக்ரோத் ஆயிருக்கு. அட் தி சேம் டைம் வந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 8.4% வேல்யூ க்ரோத் காமிச்சிருக்கு. இவங்களோட ஸ்ட்ராங் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏஷியன் மார்க்கெட், UAE, நெக்ஸ்ட் வந்து ஈஜிப்ட். இதெல்லாமே உங்களோட ஸ்ட்ராங் மார்க்கெட் ப்ரெசன்ஸ். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டிப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ் அண்ட் அதர் இன்கம், PBDITன்னு சொல்லுவாங்க. இது 1,625 கோடியா இருக்கு. 4.1% விழுந்திருக்கு. PBDIT மார்ஜின் 18.2% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட்ல 18.9% இருந்திருக்கு. டொமஸ்டிக் டெக்கரேட்டிவ் பெயிண்ட் பிஸ்னஸ் 3.9% வால்யூம் க்ரோத் காமிச்சிருக்கு. இதில் ரெவன்யூ 1.2% விழுந்திருக்கு. இண்டஸ்ட்ரியல் கோட்டிங்ஸோட பிஸ்னஸ் 8.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் MD அண்ட் CEO கொடுத்த அப்டேட் லாங் டேர்ம் க்ரோத் வந்து கான்ஃபிடன்ஸாக சொல்கிறோம். அட் தி சேம் டைம் ஹோம் டிகார் அண்ட் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி இது வந்து எங்களோட லாங் டேர்ம் ப்ரெசன்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது குவார்டர் பேஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இயர் ஆன் இயர் பேஸில் ரிசல்ட்ஸ் வந்து மொக்கையாக இருக்கு. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் ரொம்பவே காம்படிஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகுது. 2,406 ரூபா இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ். 62 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு இது பக்கம் போக வேண்டாம். ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஏஷியன் பெயிண்ட்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபக் ஃபெர்டிலைசர், இதோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஆக்சுவலி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் குவார்ட்டரில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 244 கோடி பண்ணியிருக்கிறாங்க. சேல்ஸ், அதாவது ரெவன்யூ வந்து 2,659 கோடியாக இருக்குது. இது வந்து நியூஸ் ஆட் எனக்கு கிடைக்கல, ஸ்க்ரீனரில் தான் பார்த்தேன். அதில் தான் எடுத்து உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஸோ ப்ராஃபிட் வந்து குவார்டர் பேசிஸில் விழுந்திருக்கு. ஏன்னா முந்தின குவார்ட்டரில் 278 கோடியாக இருந்திருக்கு. இப்போ அடி வாங்கியிருக்கு. அதே மாதிரி ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இது குவார்டர் பேஸில் அடி வாங்கியிருக்காங்க. ஸோ தீபக் ஃபெர்டிலைசரோட ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டர்லையும் நல்லா இல்லை. 1,605 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த கம்பெனி. லாஸ்ட் மார்க்கெட்டில் 5% மேலே போயிருக்காங்க. 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்காங்க. நான் வந்து பெருசாக ஃபெர்டிலைசர் கம்பெனி இப்போதைக்கு போகிற ஐடியாவில் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு எடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் தனிஷ்கோட மியானி ஒரு பிராண்ட் இருக்குது. தனிஷ்கில் மியா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ இவங்க அந்த வருஷத்தில் 75 நியூ ஸ்டோர் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஃபினான்ஷியல் 28க்குள்ளே 1 மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்து டச் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி 240 ஸ்டாண்டலோன் ஸ்டோர்ஸ் வந்து கைவசம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது சவுத்தில் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். டெல்லி அந்த மாதிரி ஏரியாவில் ப்ரீமியம் ஹை பொட்டன்ஷியல் கேட்ச்மெண்ட் அந்த பேசிஸாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தனிஷ்கோட மியா பிராண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் L&Tயோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,617 கோடி.
ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 63,679 கோடி பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் பிசினஸ் ரெவன்யூ மட்டும் 32,994 கோடி. அவங்களோட டோட்டல் ரெவன்யூல இது 52% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆப்ரேட்டிங் ஃப்ரண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா எபிட்டா வந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6,318 கோடி. மார்ஜின் வந்து 9.9% குறைஞ்சிருக்கு இயர் பேசிஸ்ல. டோட்டல் நியூ ஆர்டர் வந்து 94,453 கோடியா இருக்கு, இதுவும் 33% இன்க்ரீஸா இருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு வேரியஸ் பிசினஸ் செக்மெண்ட் உண்டு. தெர்மல் பவர், ரினோபிள் எனர்ஜி, பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த வேரியஸ் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். நெக்ஸ்ட் அவங்க சொல்றது டோட்டல் ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து 47,675 கோடியா இருக்கு, இது 52% இன்க்ரீஸா இருக்கு. அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து வந்ததை நான் சொல்றேன். அட் தி சேம் டைம் மொத்த ஆர்டர் புக் வந்து 6,12,761 கோடியா இருக்கு, 6% இன்க்ரீஸா இருக்கு. இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் மட்டும் இவங்களோட டோட்டல் ஆர்டர் புக்ல 46% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3,448 ரூபாய் இருக்கு, 1.5% பாசிட்டிவ்ல இருக்கு, 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கிறாங்க. எக்ஸ்பென்சிவ் தான் அந்த பங்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் நல்ல கம்பெனி, பட் வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல, 2,924 கோடியா இருக்கு. டோட்டல் இன்கம் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. ஆக்சுவலி ரெவன்யூ ஃப்ரம் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் மட்டும் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,150 கோடி பண்ணியிருக்காங்க. டோட்டல் இன்கம் 4,798 கோடி. சீக்வென்ஷியல் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் 2,924 கோடி பண்ணியிருக்காங்க, 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 11.81 இருக்குது. ஆக்சுவலி எஸ்டெக்யூர் கான்ட்ரிபியூஷன் மட்டும் 14,331 கோடி. எஸ்டிடிடி, சிடிடி அந்த டிரான்சாக்ஷன் வந்து 12,338 கோடி வந்திருக்கு. ஸ்டாம்ப் டியூட்டி 875 கோடி. செபி ஃபீஸ் வந்து 265 கோடி. இன்கம் டேக்ஸ் 338 கோடி. ஜிஎஸ்டி 515 கோடி. அடுத்தது எஸ்டிடிடி, சிடிடி பார்த்தீங்கன்னா டோட்டலாட்டு நான் சொன்ன மாதிரி 12,338 கோடி போயிருக்குது. அது வந்து இவங்களோட கேஷ் மார்க்கெட் செக்மெண்ட்ல 54% இருக்கு. ஈக்விட்டி டெரிவேட்டிவ் செக்மெண்ட் வந்து 46% இருக்குன்னு சொல்றாங்க. ஆப்ரேட்டிங் எபிட்டா மார்ஜின் 78% இருக்கு, இது இயர் ஆன் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் கேவ், அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 37% இருக்கு. கேஷ் மார்க்கெட் ட்ரேடிங் செக்மெண்ட்ல ஆவரேஜ் டெய்லி ட்ரேடட் வால்யூம் 1,08,542 கோடியா இருக்கு, 14% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் செக்மெண்ட் 1,68,830 கோடியா இருக்கு, 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈக்விட்டி ஆப்ஷன் பிரீமியம் வேல்யூ 55,514 கோடியா இருக்கு, 9% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து என்எஸ்சி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் இது வந்து அன்லிஸ்டட் மார்க்கெட்ல தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகும், ஏன்னா ஸ்டில் இது வந்து மார்க்கெட்ல லிஸ்டட் ஆகல. ஆம்பர் என்டர்பிரைசஸ் ஆக்சுவலி நெட் ப்ராஃபிட் 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 104 கோடி. ரெவன்யூ 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,449 கோடி. எபிட்டா 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 256 கோடி. எபிட்டா மார்ஜின் 7.4% குறைஞ்சிருக்கு, ஏன்னா அவங்களோட 3 பிசினஸ் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டெல்லார் மூலமாட்டு வந்த அவங்களோட எலக்ட்ரானிக் டிவிஷன் ரெவன்யூ 97%, ஸ்டெல்லார் பெர்ஃபார்மன்ஸ் 97% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்சியூமர் டியூரபிள்ஸ் 35%, ரயில்வே சப்சிஸ்டம் பிஸ்னஸ் 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூவை சொல்றது. அதே ஏர் கண்டிஷனர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் ஓவரால் ரெவன்யூக்கு வந்து 75% கான்ட்ரிபியூட் பண்ணுது. எலக்ட்ரானிக்ஸ் ரயில்வே செக்மெண்ட் வந்து 22%, எலக்ட்ரானிக் செக்மெண்ட் 22%, ரயில்வே செக்மெண்ட் 3% கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஆம்பர் என்டர்பிரைசஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இவங்களோட ஷேர் பிரைஸ் 8,008 ரூபாய் இருக்கு, 8,600 டார்கெட் பிரைஸ் கொடுக்குறாங்க. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க, 15 ரூபா மேலே போகும், 15% மேலே போகும்னு சொல்றாங்க. இது வந்து ஆம்பர் என்டர்பிரைசஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஜூபிலியன்ட் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ், ஜூபிலியன்ட் ஃபார்மாவா இது வந்து 79% ப்ராஃபிட் காலி, ஏன்னா சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரும் எக்ஸிட் பண்ணிட்டு போறாரு. 102 கோடி தான் நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. அட் தி சேம் டைம் அவங்களோட ஸ்டாக் பிரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்ல விழுந்துருந்துச்சு. 9.2% தான் அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,878 கோடி தான் ரெவன்யூ. ஸோ நெக்ஸ்ட் சிஎஃப்ஓ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அரவிந்த் சோகானி அவர் வந்து 10 பேர் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. ஸோ பாஸ்ட் 6 months வந்து இந்த ஸ்டாக் வந்து 25% மேலே தான் போயிருக்குது. இது வந்து ஜூபிலியன்ட் ஃபார்மாவை போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பெருமாள் என்டர்பிரைசஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ப்ராஃபிட் 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 276 கோடி. இந்த டைம்ல லெண்டிங் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட் தி சேம் டைம் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2,646 கோடி. டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 22% இயர் ஆன் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் growth அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு 80% கான்ட்ரிபியூட் பண்ணுது, 37% வளர்ச்சி செஞ்சிருக்கு. அதே அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் லெகசியில் பார்க்கும்போது 51% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6,327 கோடியா இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 10 basis point எக்ஸ்பேண்ட் ஆகி 5.9% இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் என்டர்பிரைசஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்.
ட்ரிவனி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 86% விழுந்திருக்கு. 4.4 crores தான் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 22.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1598 கோடி. எபிட்டா 38% விழுந்து 53.3 crores இருக்கு, மார்ஜின் 3.3% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரிவனி இன்ஜினியரிங் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பேங்க் ஆஃப் இந்தியாவோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2252 கோடி. குளோபல் அட்வான்சஸ் 12.02% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டொமஸ்டிக் லோன்ஸ் வந்து 11.24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓவர்சீஸ் அட்வான்சஸ் 16.34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரீட்டைல் 20% இருக்கு ரீட்டைல் லோன்ஸ், MSME லோன் 17% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, அக்ரிகல்ச்சர் கிரெடிட் 12% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, டெபாசிட் வந்து 9.07% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டொமஸ்டிக் டெபாசிட் 9.62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, காசா டெபாசிட் 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, காசா ரேஷியோ 39.88% இருக்கு, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3.3% இருக்குன்னு சொல்றாங்க. 6068 கோடியா இருக்கு, பட் இது குறைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4009 கோடியா இருக்கு. அசெட் குவாலிட்டி 2.89% 2.92% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது வீக்கா இருக்கு. அதே மாதிரி நெட் என்பிஏ 0.82% 0.75% குறைஞ்சிருக்கு. கிராஸ் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெட் என்பிஏ குறைஞ்சிருக்கு. ரிட்டர்ன் ரேஷியோ அதாவது ரிட்டர்ன் ஆன் அசெட் 0.82% இருக்கு, 13.55% இருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. கிரெடிட் காஸ்ட் 17 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 0.68% இருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 92.94% இருக்கு. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 17.39% இருக்குது. அதாவது டிரான்சாக்ஷன் மொபைல் ஆப் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து அவங்களோட டோட்டல் டிரான்சாக்ஷனில் 95.4% கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.